ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது என்னோடய ஃபர்ஸ்ட் மினி விலாக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டேஸ்ட்டான மீன் குழம்பை பார்க்கலாமா. முதல்ல மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெப்பர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஃபிஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டு, இப்போ ஒரு கடாயில் சூடாக நல்லா எண்ணெய் விட்டுட்டு கடுகு, சோம்பு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விடணும். ஸோ மீனுக்கு வாஷ் பண்ணி நான் வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கடுகு இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் இப்போ ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆனியன் நான் நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஆனியனை சேர்த்துட்டு ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ எந்த அளவுக்கு ஆனியன் நம்ம ஃப்ரை பண்ணுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதை கொஞ்சம் இது கூடவே இப்போ நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, ஒரு 4 போல் பச்சை மிளகா. ஸோ ஏன்னா நம்ம மிளகாத்தூளும் ஆட் பண்ணுவோம். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மிளகாத்தூள் போட்டு ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் தக்காளி 2 மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு தக்காளி ஏன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ நான் இது கூட பூண்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பூண்டும் போட்டு நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா கலரி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மறுபடியும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம இப்போது மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்க விடணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன மசாலாஸ்லாம் போட போகிறேன்னு ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் நான். இதை போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா மசாலா கடாயில் ஒட்டிடும். அதுக்காக நம்ம கலரிட்டே இருக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அது கலரி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி. ஸோ புளி தண்ணி நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இருக்கணும். மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ கொதிக்கும் போது நம்ம தேவையான அளவு நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா அது கொதிக்கட்டும்னு சொல்லிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் வாஷ் பண்ணி வச்சிடணும் இல்லையா மீன், அதை எடுத்துக்கலாம். இதில் மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டு நான் வச்சுருக்கேன். மீன் இன்னமும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம முன்னாடியே மசாலாஸ் ஆட் பண்ணோன்னா. இப்போ ஒன்றா அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். ஸோ மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் என்ன, அந்த செய்கிற முறை இருக்குது இல்லையா, அதுதான். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ நல்லா போட்டுட்டு நல்லா கலக்க வேண்டாம், சும்மா திருப்பி விட்டால் போதும். ஏன்னா மீன் உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு லைட்டாக இது பண்ணி லாஸ்ட்டாக மாங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் நான். உங்களுக்கு வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ நல்லா மாங்காய் ஆட் பண்ணியாச்சு. மாங்காய் ஆட் பண்ணி அதையுமே நல்லா இந்த மாதிரி உள்ளே தள்ளி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நான் லாஸ்ட்டாக பெப்பரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பரு, மீன் மசாலா லாஸ்ட்டாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். மீன் மசாலா முதல்லே போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மி இருக்கும். நான் எப்போவுமே லாஸ்ட்டில் தான் போடுவேன். இப்படி போடும்போது நல்ல டேஸ்ட் இருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக மல்லி இலை தூவி அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் விட்டு இறக்கணும். அப்படின்னோம்னா செம்மையான மீன் குழம்பு டேஸ்ட்டாக ரெடியாக இருக்கும். பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.